வெல்கம் டு தி சேம்பர் ஆஃப் நாலேஜ். என்னோட மகன்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஹியர். நான் உங்கள் மாமி சுசன். இன்னைக்கு வந்து நம்ம சுவாரஸ்யமான டாபிக்கை பத்தி பேச போறோம் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, மாமி நான் வந்து ஒரு வெர்ஜின் பையன். எனக்கு வந்து கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. எனக்கு வந்து என்னோட மனைவியை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணணும், வருத்தத்துக்குரிய ஆளா ஆக்கணும் அப்படின்ற எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு வந்து அவங்களுக்கு வேண்டியதை வந்து என்னால கொடுக்க முடியாதோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல அண்ட் பத்தல. சோ நான் என்ன செய்யறது? நான் வந்து ஆம், நான் வந்து பேடா பெர்ஃபார்ம் பண்ணி எங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ அப்படின்ற பயம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி எனக்கு இருக்கு. சோ இந்த நர்வஸ்னஸ்னால நான் வந்து ஏதாவது தவறு செஞ்சிருவனோ அப்படின்ற பயம் வந்து இன்னமும் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? அதாவது எப்படி வந்து அவங்க எதுவுமே என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல. எப்படி வந்து அந்த பவுண்டரிஸ் வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. சரி, இது ஆக்சுவலி ரொம்ப 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 வேலிடான கொஸ்டின். எஸ்பெஷலி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வெர்ஜின் பசங்களுக்கு. சில ஆண்கள், என்னோட மம்மியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, சில ஆண்கள் வந்து இவந்தோ அவங்க கல்யாணமே பண்ணி கூட ஸ்டில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. ஸோ ஹவு என்னது how exactly do we dictate if someone have experience or not, given that those who've been married for many years still lack experience in so many ways? You know what I mean? So you are not in lost. Okay, நீங்க வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எல்லாமே வந்து கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட வேண்டாம். எல்லாமே கத்துக்கிற விஷயம் தான். See, by the end of the day வந்து உடல் உறவு அப்படின்றது வந்து எல்லா ஆம்பளைங்களும் கத்துக்க வேண்டிய ஒரு ஸ்கில்ஸ். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எவ்வளவுக்கு நம்ம பண்றோமோ அவ்வளவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா ஆயிடுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனா ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதுதான் வந்து நம்மள இன்னும் பெட்டரா ஷேப் பண்ணும். இல்லையா what I mean? இப்ப இருக்கிற ஆண்கள் எல்லாம் உடல் உறவுல நீங்க ஈடுபடும் போது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யாவது ஈடுபடுறீங்க இல்லையே. அந்த 5-10 நிமிஷம் சுகம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. எதுவுமே நீங்க கத்துக்கிற ஐடியாவும் இல்ல. அண்ட் நீங்க அதே தவற வந்து கண்டினியூஸ்லி டெய்லி செஞ்சுட்டு இருப்பீங்க. I mean, if you are saying no, who are all these people that are complaining to me? It's you, because you're not learning anything. So for those of you who are worried, first time relationshipல போறீங்க but you're still a virgin, and first time கல்யாணம் பண்ண போறீங்க but you're still a virgin அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, do not worry, mom is going to answer all your questions and I'm going to help you with all the tips and tricks that you need. Okay, alright then. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க உங்களோட மனைவி கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயம். நம்ம honestly அவங்களை நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றது நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றது நமக்கு தெரியாதே. ஆமாவா இல்லையா? எல்லாருக்குமே எல்லா எல்லாத்தையுமே பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு நீங்க நினைச்சிட முடியாது. உண்மையா இல்லையா? சோ எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. So the valid advice would be to ask her what she wants. And எனக்கு தெரியும் நீங்க ப்ராபப்ளி நினைப்பீங்க, இப்ப பேசிட்டு இருக்கிற ஸ்டேஜ் தானே, இன்னும் கல்யாணம் ஆகலையே, இப்ப வந்து நான் திடீர்னு இதை பத்தி பேசினேன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒருவேளை வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ. அதெல்லாம் கிடையாது. இது கல்யாணத்துல வந்து உடல் உறவு சகஜம் தானே. கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒருத்தர் தொடாம காலம் முழுக்க பிரிஞ்சு வாழ போறீங்க இல்லையே. கல்யாணம் பண்ணா உடல் உறவு இருக்கும் அப்படின்றது ஒரு சாதாரண ஜெனரல் நாலேஜ் அது. சோ நீங்க 2 பேரும் வந்து அத பேசி அதுக்கு ஒரு முடிவுக்கு வரலன்னா, ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க 2 பேருமே வரலன்னா, எப்படி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க? அண்ட் இதெல்லாம் என்னன்னா, இதுல விட என்ன ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இன்னமும் சில நேரத்துல கிளையன்ட் சொல்றாங்க, ஓ எனக்கு இதெல்லாம் எப்படி என்னோட மனைவி கிட்ட பேசுறதுன்னு தெரியலன்னு. அதாவது ஒருத்தர் வந்து என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எப்படி இந்த திங்கிங் வருது அப்படின்ட்டு தான் தெரியல. உங்கனால வந்து உடம்புல ஒரு துணி இல்லாம உங்கனால உங்க பொண்டாட்டி உங்க புருஷன் கூட படுக்க முடியுது. ஆனா வந்து நீங்க செய்யற ஆக்டிவிட்டி பத்தி உங்கனால பேச முடியல. எப்படி இருக்கு லாஜிக்? சோ லாஜிக் எங்க இருக்கு அப்படின்னு அதான் நான் சொல்றேன்ல, எப்பவுமே நான் சொல்றதா, where do you really draw the line? Because
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காமன் சென்ஸ் வந்து have left the group chat. No, common sense were never in the chat in the first place. Common sense did not exit the chat room. Common sense were never in the chat room to begin with. So that has to change. We need to bring back common sense. Common sense need to be on trending right now. So first thing, we bring back common sense. So மத்தவங்களுக்கு, அதாவது மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும், அதாவது அவங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஏன் இத சொல்றேன்னா, இத கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பேசலன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சிக்கல் வரும். ஏன்னா அவங்களோட தேவையை உங்களால பூர்த்தி செய்ய முடியாது. காரணம் அவங்களோட தேவைகள் வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அண்ட் உங்களோட தேவைகளை அவங்களால பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா உங்களோட தேவைகள்ல அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. இது நிறைய சிக்கலை உருவாக்கும். அண்ட் இதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எத்தனை ஆண்கள் வந்து யூஸ்வலி வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இதனால வந்து நம்ம கஷ்டப்பட மாட்டோம், ஏன்னா வந்து நம்ம எப்படியாவது 2 நிமிஷமாவது அவளை வந்து கட்டாயப்படுத்தி அவ கூட இருந்துடலாம் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. No, that's never going to help you, because that's going to do two things to you. That's going to put you in prison, or that's going to shame you, because அவ வந்து வாசல்ல போயிட்டு ஊரை கூட்டி கத்தி அழுதானா you will be in trouble. Okay, இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. This is sex education 101. Okay, I am trying to teach you what your parents never did. So முகத்தை சுளிச்சிக்காம நீங்க வந்து தெளிவா கேட்கறது நல்லது, right? So ஆரம்பத்திலே வந்து எதெல்லாத்தையுமே வந்து படிச்சிடணும், எது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு வெட்ட வெளிச்சமா கேட்கறது நல்லது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களுக்கு வெட்ட வெளிச்சமா சொல்றது நல்லது. ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது நமக்கு தெரியும். அதை நம்மளால பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கிருந்து வந்து we can move on next. புரியுதா? ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஆன்லைன்ல நீங்க என்ன கேட்டாலும் அவங்க என்னென்னமோ அட்வைஸ் கொடுப்பாங்க. பிகாஸ் by the end of the day வந்து only she knows what she wants, and until you know what she wants, no one can help you. Okay, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மத்தவங்களையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணாதீங்க. Let's start with that. If you're going to learn something, you have to start with the willingness to learn, not anxiety, not anxiousness. நீங்க anxious-ஆ anxiety-யோட ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எதையுமே கத்துக்க மாட்டீங்க. Stop comparing yourself with others. இப்ப எப்படி இருக்கும்னா, உலகத்துல எல்லாருமே வந்து பிஸியா உடல் உறவு வச்சுக்கிட்டு, எங்க பார்த்தாலும் வந்து எல்லாம் கேஷுவலான உடல் உறவை வச்சுக்கிட்டு, ரெடிட்ட திறந்தா நான் இவன் கூட போனேன், அவ கூட போனேன் அப்படின்ட்டு ஆம்பளைங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆளு மட்டும்தான் எதுவுமே வந்து அனுபவிக்கிறது இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. தவறு. That's not true. There are so many virgin and inexperienced men out there, more than you know. உண்மையா சொல்ல போனோம்னா, அண்ட் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க வந்து வெஸ்டர்ன் மீடியாவை உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளோட வே ஆஃப் லைஃப், அதாவது இந்தியாவோட கல்ச்சர் வந்து வேற, அண்ட் இந்தியால இருக்கிற பீப்புளோட வாக் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப வேற. மத்த ஊர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 18 வயசுல வந்து எல்லாரும் வீட்டை விட்டு படி தாண்டி போய் அவங்க தனியா வாழ்ந்து அவங்க தனியா அவங்களோட லைஃபை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்தியால 40-50 வயசு ஆனாலும் ஸ்டில் வந்து பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்க. This is very different. This is very foreign for people outside India. So India வந்து ஒரு தனி கண்ட்ரி இல்ல, இந்தியா வந்து ஒரு தனி பிளானட். Things are done differently, things are perceived differently. So your walk of life வந்து is so different. Mainstream மீடியாவை பார்த்துட்டு நீங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க, புரியுதா? And a lot of you என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னோட ஃப்ரெண்ட் பாருங்க, he's having amazing casual sex, so that must be really really good, அவன் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்ட்டு. He can only go on to have many casual sex. You are the one who's getting married. And அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, அது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயமும் கிடையாது, அது எல்லாருனாலையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. You get what I mean? மேரேஜ்க்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ரெங்த் வேணும். You know what I'm saying? Because marriage or the challenges வந்து is beyond anyone can ever save you from. So what I can tell you is, stop comparing your walk of life. When you stop comparing your walk of life, and the anxiousness வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். Okay? So now let's get into the main picture. முக்கியமான விஷயம் என்னன்னா, understand what you like
உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்க கேட்கும் போது, அது அவங்க சொல்லும் போது அது சிங்க் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து முடிவு பண்ணலாம். அண்ட் நீங்க பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ஆபாச படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ஆபாச படத்தை அந்த ஸ்கிரீனை பார்த்து வராது. ஆபாச படத்தை பார்த்துட்டு ஓ இவங்க பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இதை பார்க்க பிடிச்சிருக்கு, சோ ஆப்வியஸ்லி இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது இங்கே இருந்து வரும். what you like comes from here. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து என்னோட வயசு குறைவான பையன். பட் அவரு வந்து அவரை விட 10 இல்லைன்னா 15 வயசு கூடையான பொண்ணை மட்டும் தான் அவர் லவ் பண்ணுவாரு, காதலிப்பாரு, ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. காரணம் என்னன்னா, நாட் பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்க இப்ப என்ன சொல்வீங்க அப்படின்னு. ஏன்னா உங்களை நிறைய பேர் ஆன்டி வேரியன்ஸ்ல, சோ நீங்க என்ன நினைப்பீங்க, எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல இருக்கு, சோ அதனாலதான் வந்து அவனுக்கு ஆன்டியை பிடிக்கும். கிடையாது. அவனுக்கு ஏன் வந்து வயசு கூடையான, and he does not even call them auntie. இந்தியாவோட பையன் இல்ல பாருங்களேன், he doesn't refer them like that. அவனுக்கு just older women பிடிக்கும். And the reason why is that அவங்களுக்கு வந்து அவங்களோட level of maturity and understanding வந்து ரொம்ப வேறையா இருக்கும். He's a very masculine man. He's not someone who looks for sugar mommy type தான் கிடையாது. No, he's a very masculine man. He's well-to-do. He's a well-to-do gentleman. ஆனா he only dates older women. And அவனோட ஏஜோட பொண்ணுங்களுக்கு வந்து he is too matured. He's too matured, so he can only date someone older. அதனால வந்து when he is good emotionally and mentally, when he syncs well with them, அவனுக்கு வந்து அவங்க கூட உறவுல ஈடுபடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. And that gives him a lot of pleasure. What you like starts from here. It starts from here. ஆபாச படத்தை பார்த்துட்டு ஓ இதுதான் எனக்கு பிடிக்கும். உங்களை நிறைய பேர் சொல்லுவீங்க, மேம் நான் வந்து கொஞ்ச நாளா வந்து இந்த பொட்டச்சி என்னது ஆபாச படங்கள் நான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கும் வந்து புடவை கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு இவ்வளவு நாளா இந்த ஆசை இருக்கு அப்படின்ட்டு, எனக்கு இவ்வளவு நாளா இந்த ஆசை என்னோட மனசுக்கு ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனா கூறு கட்டவனே, அதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் தான், கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் காணா போயிடும். ஆனா நீங்க என்ன செய்வீங்க, அந்த கொஞ்ச நேரம் நீங்க அதை பார்த்துட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆனதுக்காக உங்களோட மொத்த வாழ்க்கையை வந்து நீங்க மாத்திக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. Don't let lack of self-control allow lack of self-control to என்ன சொல்றது, to influence your life decision. Do not let them influence your life decision, because அங்கிருந்து moving forward you don't know where that's going to lead you. Okay, so உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. முதல்ல ஆபாச படத்தை பார்த்து கிடையாது, இங்க என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. Okay, so it's best for you to first know what you like, right? Okay, இது வந்து நான் முதல்ல சொன்னதுதான். அடுத்த விஷயம் என்னன்னா, உடல் உறவு அப்படின்றது நீங்க ஆபாச படத்தை பார்த்த எல்லா காட்சிகளும் வந்து மீண்டும் என்ன சொல்றது ரீக்ரியேட் பண்றது இல்ல. புரியுதா நான் சொல்றது? நீங்க பார்த்த ஆபாச படங்கள் எல்லாம் காட்சிகளும் வந்து மீண்டும் ஒளிபரப்பு செய்யறதுக்காக நீங்க வந்து அதை காப்பி பண்ண மாட்டீங்க. அது இல்ல உடல் உறவு. ஒரு நல்ல உடல் உறவு எங்க இருந்து வரும்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க செய்வீங்க. புரியுதா நான் சொல்றது? அதை விட்டுட்டு எனக்கு தெரியும் உங்கள நிறைய பேர் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, அந்த லிஸ்ட வந்து நீங்க டிக் பண்ணணும். உங்களுக்கு ஓகே இது செஞ்சிட்டோமா, ஓகே டிக் பண்ணிடணும், இது செஞ்சிட்டோமா டிக் பண்ணிடணும் அப்படின்ட்டு. Don't do that. பெண்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் பிடிக்காது, நீங்க அந்த மாதிரி டைப் தான் அப்படின்ட்டுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. That is going to make your life very difficult. உங்க மேல மரியாதை இல்லாம போயிடும் அவங்களுக்கு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஒரு தடவை பொம்பளைங்களுக்கு உங்க மேல மரியாதை இழந்துட்டாங்க, உங்க மேல வச்சிருந்த மரியாதையை அவங்க ஒன்ஸ் இழந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள தொட விட மாட்டாங்க. ப்ளீஸ் மம்மி சொல்றது சீரியஸா எடுத்துக்கோங்க. முதல் இரவு அண்ட் வர்ற இரவுகள் எல்லாமே ஆபாச படங்கள்ல பார்த்த காட்சிகளை வந்து மீண்டும் ஒளிபரப்பு செய்யறதுக்கு இல்ல. ஓகேவா? நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. படம் வெறும் படம் தான். சுறால கூட தான் விஜய் இப்படின்ட்டுன்னு குதிச்சாரு தண்ணில இருந்து. அதெல்லாம் பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி குதிப்பேன் அப்படின்ட்டு கடல்ல எல்லாரும் நீந்த போனீங்கன்னா என்னடா ஆவீங்க நீங்களா?
மண்டையில இருக்கிறது, இந்த மண்டையில இருக்கு பாத்தீங்களா மூளை, அது டெக்கரேஷன் இல்ல, அது ஆக்சுவலி பாய்க்க வேண்டியது. சொல்லதான் முடியும் மம்மினால. அடுத்தது என்ன செய்ய போறீங்கன்றது உங்களோட விருப்பம். அடுத்தது என்னன்னா, பி ஆனஸ்ட் வித் யோர் பார்ட்னர். நர்வஸா இருந்தீங்கன்னா, எனக்கு வந்து இதெல்லாம் புதுசு, நான் நர்வஸா இருக்கேன், நான் ஆக்சுவலி கொஞ்சம் நர்வஸா இருக்கேன், ஆனா வந்து எனக்கும் உங்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒருத்தர் சேர்ந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஓப்பனா ஆனஸ்டா சொல்லுங்க. இதே மாதிரி இப்ப நான் சொன்னதை அப்படியே காப்பி பண்ணி சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க மேல அவங்களுக்கு அதிகம் மரியாதை தான் வரும். உண்மையாவே நீங்க வந்து ஆனஸ்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊஹான்னு நீங்க காட்டிக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு நர்வஸா இருக்கு, ஆனா இது நம்ம 2 பேரும் சேர்ந்து கத்துக்கலாமா அப்படின்னு நீங்க சொல்றதுல எந்த தவறும் இல்ல. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்க சொல்றத நீங்க வெளிப்படையா உங்களுக்கு நர்வஸா இருக்குன்னு நீங்க சொல்றத அவங்கனால ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண முடியும். புரியுதா மாமி சொல்றது? யா ஓகே. மம்மி சொன்ன மாதிரி செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து நீங்க கல்யாணம் பேசும் போதே பேசிடணும். இந்த விஷயம்லாம் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். ஐ ரோட் இட் அகேன். செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. டெட் பெட்ரூம்ல கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆக போறவங்க போய் ரெடிட்ல டெட் பெட்ரூம் அப்படின்னு டெட் பெட்ரூம்னு ஒரு சப்ரெடிட் இருக்கு. போய் அதை படிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசாதவங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி தனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு தான் பேசாதவங்க, அதாவது கல்யாணத்துக்கு இன் பிட்வீன் இருக்கும்போது கூட தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேணாம், தான் வந்து என்ன பிரச்சனைகளை வந்து தான் உடல் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கு, தான் மனசு கோத்ரூ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பேசாத கப்பல் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு போய் அந்த டெட் பெட்ரூம் சப்ரெடிட்ல படிங்க. அத படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் ஏன் படிச்சு சொல்றேன், நீங்க கட்டாயமா ஒருத்தர் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. புரியுதா? ஓகே. இது வந்து அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து வெர்ஜினா இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே. இது உங்களோட இன்செக்யூரிட்டிஸ தூண்டக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆம்பளைங்க. இன்செக்யூரா ஆகும் போது நிறைய தவறு நீங்க பண்ணிருவீங்க. நீங்க ஹார்ஷா பேசிடுவீங்க, உங்களோட ஈகோ ஹர்ட் ஆகும், நீங்க அந்த பர்சனை ஹர்ட் பண்ணிடுவீங்க. முதல் இரவு கடைசி இரவா ஆக வேண்டிய கூட வாய்ப்பும் இருக்கு. அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? இது முதல் தடவை இல்லையா? அது நீங்கள 10ல 11 ஆயிடாதீங்க, வேண்டாம். அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு? இன்செக்யூர் ஆகி நீங்க இன்செக்யூரிட்டி வந்து ஒரு ஆணோட பெரிய எதிரியே இன்செக்யூரிட்டி தான். ஏன்னா அந்த இன்செக்யூரிட்டிஸ் வந்து அவனுக்கு என்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. So, stop saying things that's gonna make you sound and look like a loser, okay? If she's gonna marry you, நீங்க தான் வந்து clear winner, okay? You are a clear winner if she wants to marry you. So, உங்களுக்கு நர்வஸா இருந்தா கம்யூனிகேட் பண்ணுங்க. அவங்களுக்கு prior experience இருந்தா excellent because she knows what she wants. So, ask her what she wants and then move in along with it. And then உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் உடனே வந்துடும் அவங்களுக்கு. And when you know, அதனாலதான் நான் சொல்றேன் அவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. Because the minute you express your interest in knowing what she wants, she would want to know because she already has this respect for you. உங்க மேல ஒரு மரியாதை வந்ததுக்கு அப்புறம், உங்க மேல ஒரு தனி மரியாதை வந்ததுக்கு அப்புறம், உங்க மேல வந்து என்ன சொல்றது, உங்க மேல ஒரு மரியாதை வந்ததுக்கு அப்புறம் உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும்ன்ற ஆசை வந்து அவங்களுக்கும் இருக்கும். சோ அவங்களுக்கு இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களோட ஆசா பாசங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அவங்களுக்கு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்க எக்ஸ் கூட என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மென்டல் பிக்சரை வந்து உங்க மண்டையில ஏத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிருங்க. மம்மி சொல்றதை கேளுங்க. அந்த கதவு திறக்க, அது வந்து சந்திரமுகி ஆற மாதிரி அதை திறக்காத இருக்கிறது நல்லது. அதை திறந்ததுக்கு அப்புறம் நிறைய மென்டல் பிரச்சனைகள் உங்களுக்கு வர செய்யும். வேண்டாம், அந்த பக்கத்து போக வேண்டாம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிகாஸ் இனி வாழ போற வாழ்க்கையில அவன் இல்ல. பிகாஸ் அவன் உங்களை விட வந்து பெரியவன். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஓ அவன் வந்து ஹீஸ் த பெஸ்ட், ஹீஸ் பிகாஸ் ஹீ காட் த ஃபர்ஸ்ட் டீல் அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட் டீல் செகண்ட் டீல்? நோ, யூ ஆர் த ஒன். தாலி கட்ட போற புருஷன் நீங்க தான். So he did not make the cut. Basically he did not make the cut.
he's not the winner because he did not make the cut. நீங்க தான் காலம் முழுக்க அந்த பொண்ணு கூட வார போறீங்க. So obviously you are the winner, right? So insecurities and don't let insecurities and nervousness and all these things start coming into the picture and ruin everything. புரியுதா நான் சொல்றது? மம்மி சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. Okay? Right. I hope this helped. இது வந்து basic structure. Okay? These are some of the things that you really have to know. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல if you're virgin and all of these things, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் வந்து நான் லிங்க் பண்றேன் கீழே. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கு இல்ல வந்து வேற ஏதாவது என்கொயரிஸ் உங்களுக்கு இருக்கு அதை பத்தி நான் பேசணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டால வந்து என்கிட்ட சொல்லுங்க. மம்மி will definitely எனக்கு talk about it for you. Okay? So but I thought இந்த டாபிக் குறித்து பேச வேண்டியது நிறைய இருக்கு. But I thought we would start somewhere. நான் அடுத்த பாட்டு கொண்டு வரேன். But if you have anything specific that you want me to address, என்கிட்ட வந்து பேசுங்க. Okay? So மீண்டும் இன்னொரு வீடியோல மம்மி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் மம்மி Suzanne. I'll see you guys soon. Mwah.